எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்களுக்கு பொண்ணுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட் இயர் பர்த்டேன்ட்டு. ரித்திகா பாப்பாவுக்கு எல்லாருமே ஹாப்பி பர்த்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே ரித்திகா பாப்பா, எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் செல்லக்குட்டி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீனா சிஸ்டர், மேம் இன்னைக்கு நார்மல் ஓபி பேஷண்ட் எத்தனை பேர் வந்திருக்காங்க? பிரெக்னென்ட் லேடிஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க? மேம் ஓபி பேஷண்ட் நார்மல் வந்து ஃபீமேல் டாக்டர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேம். என்னென்ன கேசஸ் மேம்? ஒருத்தவங்களுக்கு வந்து பிரஸ்ட் எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு கட்டி மாதிரி சின்னதா இருக்கு மேம். அது ரகு சார் வந்து ஸ்கேனிங் எழுதி கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு ஸ்கேனிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க செக்அப் நார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு போனோம், கன்சல்டேஷனுக்காக வந்திருக்காங்க மேம். நெக்ஸ்ட் கேஸ் அவங்க ஹோல் பாடியுமே செக்அப் பண்ணணும்னு வந்திருக்காங்க. நேம் மேம் அவங்க 1 இயர்க்கு ஒன்ஸ் வருவாங்கல்ல மேம், பத்மா மேம், அவங்க தான் வந்திருக்காங்க. ஓ பத்மா மேமா, ஓகே. சரி ஓகே, அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க 2 பேரும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க பிரெக்னென்ட் லேடிஸை நார்மல் செக்அப் பிபி வெயிட் எல்லாம் பார்த்தவங்கள 1 by 1 என்னுடைய கேபினுக்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு சொல்றேன், அதுக்கப்புறம் ஓபி பேஷண்ட் அனுப்புங்க, சரிங்களா? சரி ஓகே மேம். ஐயோ பாட்டி, ஒரு இடத்துல இருக்க முடியாது உன்னால. சாரி சிஸ்டர். ஏன் பாட்டி ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்களா? என்னாச்சு இப்ப உங்களுக்கு? உங்க பொண்ணுக்கு ஏதாச்சும் பிரசவம் எதனா வெளியே வந்துட்டா என்ன? இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கீங்க. அங்கதான் அத்தனை சீட் இருக்குல்ல, எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்களா, உங்களால மட்டும் உட்கார முடியாத ஒரு இடத்துல? வயசான காலத்துல எதுக்கு இப்படி வந்து முட்டிக்கிட்டு இருக்கீங்க? அட ஏன்டி இப்படி கத்த செய்யறா? நல்லாதான் வந்து 1.5 மணி நேரம் ஆகுது, இன்னும் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. காலெல்லாம் மரத்து போச்சு. எவ்வளவு நேரம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? நான் என்ன வாலிப பிள்ளையா? நல்ல இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு இரு. நீ யாரோட அட்டெண்டர் இவங்க? என்னுடைய அட்டெண்டர் தான். சாரி சிஸ்டர். பாட்டி என்ன இப்ப நடந்துச்சு, நீ இப்படி கத்த செய்யறீங்க? ஷோ பாட்டி, ஏன் மேல இடிச்ச சரி. இன்னைக்கு நிறைய பிரெக்னெண்டா இருக்கவங்க, அதாவது மாசமா இருக்கவங்க வருவாங்க. அவங்க மேல இதே மாதிரி இடிச்சு, ஏன்னா வயித்துல இருக்க பிள்ளைய மேல ஏதாச்சும் தெரியாம கீழே விழுந்தா என்ன ஆவறது சொல்லு? அதனாலதான் சத்தம் போடுறாங்க. ஒரு இடத்துல உட்காரு பாட்டி. சரிம்மா உட்காருவேன். டோக்கன் நம்பர் 5 உமா, வாங்க. உமா இருக்கீங்களா? ஏன் பேத்தி தான், வா போவோம். உன் பேத்தினா உனக்கா செக் பண்ண முடியும்? உன் பேத்தியா வர சொல்லி? வா போவோன்னு முன்னாடி வராத, உன் பேத்தி தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஏத்தி வா. சரிங்க பாட்டி. பிபி எல்லாமே செக் பண்ணியாச்சு தானம்மா? வெயிட் எல்லாம்? ஆமா செக் பண்ணியாச்சு. ரிப்போர்ட் எடுத்துட்டு உள்ள வாங்க. ஓகே சிஸ்டர். பாட்டியம்மா உன்னுடைய பேத்தியை கூட்டிக்கிட்டு உள்ள போ. சரிம்மா. சிஸ்டர் சொல்லுங்க. நீங்க அன்னைக்கு பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ண வந்தீங்களே, அவங்க தானே? ஆமா, நான் மேம் மீட் பண்ணலாம்னு சொல்லி வந்திருந்தேன். அதான் மேம் இருக்காங்க. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் நான் போகலாம் தானே? ஐயோ அப்படிலாம் இல்ல மேம், இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. இன்னைக்கு பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து செக்அப்காக வரதுனால வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு 1/2 hour to 45 minutes ஆகதான் செய்யும். உங்களுக்கு ஏதாச்சும் இமிடியேட்டா டாக்டர் பார்க்கணும்னா இப்போதைக்கு பார்க்க முடியாது. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பாக்குறதா இருந்தா நீங்க வெயிட் பண்ணலாம். ஓகே, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். ரீனா, ரீனா எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. இன்னைக்கு மாசமா இருக்கிறவங்க எல்லாம் வராங்களோ? ஆமாம்மா, நீங்க தெரியாம இன்னைக்கு வந்துட்டீங்களா? ஐயா, இன்னைக்கெல்லாம் வந்துட்டேன். நாளைக்கு ஒரு வெளியே போக வேண்டியது இருக்குமா, அதான் சரி வந்துட்டு போயிருவோமேனு வந்தேன். நேரமாகுமா, உட்காந்துக்கிட்டு இருக்க முடியலம்மா, முதுகெல்லாம் வலியோ வலி கொடுக்கு. எவ்வளவு நேரம் ஆகுமா? ஜெனிஃபர் தானே இருக்கா, நான் வேணா ஜெனிஃபர் கிட்ட பேசவா? ஜெனிஃபர் மேம் இல்ல, அவங்களுக்கு பதிலா வேற மேம் வந்திருக்காங்க. இப்போ அவங்களை உங்களுக்கு தெரியும், முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒரு 5 yearsக்கு முன்னாடி, ரேஷ்மா மேம். இந்த ஆஸ்பத்திரியோட ஓனர் பொண்ணு தானே? தெரியும் தெரியும், நான் தான் வருஷம் வந்து பாப்பனே. அப்போ பார்த்த பிள்ளை இப்ப எப்படி இருக்காமா? நல்லதாமா இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, மேம் கிட்ட பேஷண்ட் போயிருக்காங்க. மேம் கிட்ட பேஷண்ட் போனதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்தா திட்டுவாங்க, நீங்க பாத்துக்கோங்க. நான் வரமா, ஒரு 1/2 hour ஆகும். நான் உங்களை ஃபர்ஸ்ட் அனுப்புறேன், சரிங்களா? சரிம்மா. மேம் பேஷண்டோட ரிப்போர்ட். ஓகே. எல்லாமே நார்மலா தான் இருக்கு, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப 6th month முடிஞ்சிட்டு 7th month ஸ்டார்டிங், அப்படிதானே? எஸ் மேம். என்னாச்சு தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாச்சும் கேளுங்க, என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. அடி அம்மாடி பாட்டி, அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அடி இவளை நீ சொல்லிட்டான், வீட்டோட இதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வரதில்ல. வீட்டுல தான் அப்படி கூப்பிடுவானு, இங்க வந்து அப்படி கூப்பிடுவியா? அமைதி பாட்டி. பரவாயில்ல இருக்கட்டும், சொல்லுங்க பாட்டி. சாரி டாக்டர், அவங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க வீட்டுல எங்களெல்லாம் அப்படி கூப்பிட்டு பழகிட்டாங்க, சாரி. அதான் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டுனே. சொல்லுங்க என்னாச்சு பாட்டி? ஏமாடி காலெல்லாம் வீங்கி போயிடுதுமா, நடக்க சொன்னா நடக்கவே மாட்டேங்கா. காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு கீழே தரையில உட்காந்தாதானம்மா காலு வீக்கெல்லாம் இருக்காது, காலை தொங்க போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப நீரெல்லாம் காலில தானே கோத்துக்கும். என் வயசுக்குன்னு எத்தனை பேரை பாத்துக்கிட்டு இருக்கேன். இவ சொன்ன ஒரு சொல்லி கேட்க மாட்டேங்கம்மா. அவங்க சொல்றதும் கரெக்ட் தான்.
உங்க நேம் உமா தானே? உமா, இங்க பாருங்க, பாட்டி சொல்ற ஒரு ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயம் கேட்டுக்கலாம். எல்லாமே டாக்டர் சொல்லி தான் கேட்பன்ற ஒரு அவசியமே இல்லை, சரிங்களா? ஒரு கீழே உட்கார்றது கூட டாக்டர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி காலை தொங்க போட்டுங்கன்னா நார்மலாவே காலை வந்து நீர் கோத்துக்கிட்டு வீங்க தான் செய்யும். நீங்க இப்ப பிரெக்னண்டா வர இருக்கீங்க, அப்ப தரையில உட்கார்றது தான் பெஸ்ட். உங்களுக்கு முடியலன்ற டைம்ல நீங்க மேல சோஃபா மேலேயோ பெட் மேலேயோ உட்காந்துக்கலாம். பட் ஆனா நல்லா இருக்க டைம்ல நம்ம கையை ஊனி கீழே உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் ரிலீஃபா இருக்கும். நெக்ஸ்ட் வாக்கிங்லாம் இனிமே ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணுங்க. எங்களுடைய பிசியோதெரபிஸ்ட் டீம் வந்து உங்களுக்கு எப்படி எப்படிலாம் பண்ணணும், என்னென்ன எக்ஸசைஸ் இப்பத்துல இருந்து நார்மல் ஸ்டேஜ்ன்றதுனால சின்ன சின்னதா சொல்லி தருவாங்க. அதை நீங்க ஒன் மந்த்துக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, 9 மந்த் வரைக்கும். 9 மந்த்ல கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி சொல்லி தருவாங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம நார்மல் டெலிவரிக்கே ட்ரை பண்ணலாம். நீங்க பயப்படாதீங்க, நம்ம கீழே உட்காந்தா ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்லாம். ஓகே டாக்டர். அது வந்து வயிறே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை குழந்தை சின்னதா பிறந்துரும் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. பயமா இருக்கு. யார் சொல்றா? பின்னாடி இருக்க பாட்டி சொன்னாங்களா? இவங்களும் தான், ஊர்ல இருக்கிறவங்க அப்படிதான் சொல்றாங்க. வயிறு சின்னதா இருக்கு, பிள்ளை சின்னதா பிறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு. பேபி வெயிட்ல நார்மல் வெயிட்ல தானே இருக்காங்க? அப்படி நார்மல் வெயிட் இல்லைன்னா நான் தான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருப்பேனே. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. வயிறு தெரியல அப்படின்றதுனால நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க இங்க ஸ்டார்டிங்ல கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை கேஜி இருந்தீங்க ஸ்டார்டிங்ல? 39 தான் இருந்தேன். 39 இருந்திருக்கீங்க. ஒரு பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல வந்து மினிமம் வந்து 10 to 15 கேஜி இம்ப்ரூவ் ஆகாங்க. இப்போ நீங்க எவ்வளவு இருக்கீங்க? 49 இருக்கேன். இப்பவுமே 10 கேஜி இன்க்ரீஸ் ஆகதான் செஞ்சிருக்கீங்க நீங்க, சரிங்களா? அதுக்காண்டி பேபி தான் பெரிய வெயிட் ஆயிட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், நம்மளோட பேபி பம்ப் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், உள்ள இருக்க பிளசண்டா வாட்டர் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்றேன், ஓகேங்களா? அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். நாங்க ஸ்கேன் பண்ணி பேபி வெயிட் கம்மியா இருக்கு, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா இன்டேக் 4 டைம் 5 டைம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு உங்க பேபி ரொம்ப 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 ஆரோக்கியமா இருக்கு, நீங்க பயப்படவே வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். ஃபுட் எப்படி எடுத்துக்கணும்? ஃபுட்டு நீங்க எப்பவுமே நார்மலா சாப்பிட்ற ஃபுட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கீரை நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்ஸ் சாப்பிடுங்க, நட்ஸ் சாப்பிடுங்க. எல்லாமே நீங்க சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே ஓகே டாக்டர். உங்களுக்கு 7th மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால நான் பேபிக்கு குரோத் ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாம பேபிக்கு எக்கோவும் எடுக்கணும், உங்களுக்கும் எடுக்கணும். ஓகே, நீங்க இதை வெளியே எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஹாஸ்பிட்டல்லையே வந்து ரெக்கமெண்ட் பண்றதா இருந்தாலும் ஓகே. நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சிஸ்டர் கிட்ட எல்லா டீட்டெயிலும் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே டாக்டர். எப்போ வரணும்? எல்லா டீட்டெயிலும் சிஸ்டர் சொல்லுவாங்க. தேங்க்யூ டாக்டர். ரீனா, இவங்களுக்கு வந்து குரோத் ஸ்கேனுக்கு நெக்ஸ்ட் வீக்ல டியூஸ்டே வேண்டாம், வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே அந்த டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓபி பேஷண்ட்டை பார்த்துட்டு எந்த டேட் ஃப்ரீயா இருக்கோ அந்த டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே மேம். சரி, நெக்ஸ்ட் பேஷண்ட்டை வர சொல்லு. வாங்க, நீங்க வாங்க. தைரியமா இருங்க, சாப்பிடுங்க, நல்லா குழந்தைகிட்ட நல்லா பேசுங்க. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? சின்ன சின்ன எக்ஸசைஸ் பிசியோதெரபிஸ்ட் சொல்லி தருவாங்க, அதை வீட்டுல மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லை செய்ய முடியாதுன்னா நடங்க, வாக்கிங்கே பழகுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ, பை. எனக்கு உன்ன மாதிரி ஒரு அழகு குட்டி வர போறாங்கல்ல இங்க, அதனாலதான் வச்சாங்க. ஆமா, உன்ன மாதிரி தான் இருக்கும். குட்டி தம்பி வேணும். ரோஷன், உனக்கு குட்டி தம்பியா வேணும்? ஆமா, குட்டி தம்பி தான் எனக்கு வேணும். ரோஷன், குட்டி பாப்பா வேணும்னு சொல்லி அப்பதான் உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி தருவேன், பிச்சிலாம் வாங்கி தருவேன். அப்போ எனக்கு குட்டி பாப்பா வேணும். அட பாவி, ஒரு சாக்லேட்டுக்கு பிஸ்கெட்டுக்கு ஆசைப்பட்டு அப்படியே அண்டர் பல்ட்டி அடிச்சிட்டேடா. இல்ல மாமா, எனக்கு குட்டி தம்பியா வேணும். அப்படி சொல்லு ரோஷன். யார்கிட்ட? எங்க கிட்டே வா. ரோஷன், உனக்கு சாக்லேட் பிஸ்கெட் அப்புறம் பீச் அங்கெல்லாம் போகணுமா வேண்டாமா? தண்ணிலாம் இருந்துச்சுல நேத்து போனல, அங்க போகணுமா வேண்டாமா? ஏங்க, அவனே ஆசைப்பட்டு குட்டி தம்பி வேணும்னு சொல்றான், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு பொண்ணு தானே வேணும், நீ பையன் வேணும்னு சொன்ன, அதனால உனக்கு அவன் சப்போர்ட் பண்றதுனால அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ற. அதெல்லாம் முடியாது, பொண்ணுதான் இருக்கும். யாரா உனக்கு சொன்னது இதெல்லாம்? ரகுவா? என்னன்னு சொன்னாவ? அகுமாமா, இப்படி குட்டி பாப்பா இருக்கு தானே? புரியல. ஐயோ,
அனுக்கு குட்டி பாப்பா வரப்போகுது. அதான் அகமாமா சச்சி அனுக்கு குட்டி தங்கச்சி பாப்பா தான் வரும் அப்படி சொல்லி. அப்போ அங்க தங்கச்சி பாப்பா இங்க தம்பி பாப்பா அதுதான் சொன்னேன். இந்த வயசுல இவ்வளவு விவரமாடா நீ? குட்டி தம்பி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அத்தை உள்ள இருக்கோம் வாங்க. அச்சச்சோ பாட்டி அழுவியே. பத்தி அம்மா சரியா? அனுக்கு என்னாச்சு முத்துமாரி சொல்லு. என் பிள்ளைக்கு என்னாச்சு? வெளியே என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பிள்ளைக்கு என்னாச்சு முத்துமாரி சொல்லு. உங்க 2 பேருக்கும் தெரியும்னு சொல்றாங்க, அப்புறம் என்கிட்ட மறைச்சிங்க. நான் வந்த உடனே சொல்லிருக்கலாமே. என் பிள்ளைய பார்க்க நான் போயிருப்பல. என்னாச்சு முத்துமாரி சொல்லு. அது ஒண்ணுலாம் இல்ல, எதுவும் இல்ல. நீ உனக்கு யார் சொன்ன முதல் இத? என் அம்மா தான்ப்பா, அவங்கதான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. முத்துமாரி வாமா. என்னல வாமா போமா நிக்கிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அனு நம்ம வீட்டு பிள்ளை தானே, அவளுக்கு அங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கி. இந்த லட்சணத்துல உனக்கு வளகாப்பு மண்ணாங்கட்டிலாம் தேவையா? இல்ல உன் பொண்டாட்டி சொன்னாலா அவளுக்கு அங்க உடம்பு சரியாம சேர்த்து வச்சிருக்கனோன்னு இங்க எல்லாத்தையும் போட்டுட்டு போயிருவாங்க? அப்படியே வளகாப்பு முடியாது, வளகாப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம், இல்லைன்னா சொல்ல வேண்டான்னு சொல்லி வச்சிருந்தாலோ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? 2 பேருக்கும் தெரியதானே செய்யும். அம்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. எதை கூட முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க நீ? அனுக்கு உடம்பு சரியாம போனது நார்மலான ஒரு விஷயம். அவ பிரெக்னெண்டா இருக்கா சரியா? இந்த டைம்ல அதெல்லாம் வர்றது ஒரு சகஜமான விஷயம் தான் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஹஸ்பண்டே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன? எந்த விஷயத்தோட எந்த விஷயத்த முடிச்சு போனோம்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சுமா உனக்கு? அதுக்கும் இங்க நடக்கிற வளகாப்புக்கும் என்ன பிரச்சனை? நடிக்காதல, உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பா, அதான் அப்படி சொல்ற. ஐயோ அம்மா, இதே உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்து நாங்க அதை மறைச்சிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களாமா? சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல எத்தனை போய் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. உங்க அம்மா ஏதோ சொல்ல போய் இன்னைக்கு தெரிய வந்துச்சு, இல்லன்னா அப்படியே அதை மூடி மறைச்சிருப்பீங்க தானே. எங்க வீட்டு பிள்ளை வாயில்லாத பூச்சின்றதுனால என்ன வேணா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அங்க எங்க பிள்ளைக்கு என்னதான் ஆச்சு அதை சொல்லுங்கம்மா முதல்ல. முத்துமாரி இங்க பாரு, நீ அழுவாத சரியா? தேவையில்லாம எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? இல்ல முத்துமாரி, என் பிள்ளைக்கு என்னாச்சு சொல்லு. ஐயோ அம்மா, அனுக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல, ஒரே வாமிட்டிங்கா எடுத்துட்டு இருந்தாங்க, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப அம்மா நொம்மான்னு பேசுறலடி, அது அப்பயே முன்னாடி சொல்ல வேண்டியதானே? காலையில மின்னிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தியா, அப்பெல்லாம் சொல்லறதுக்கு உனக்கு வாய் வரலையோ? அத்தை என்னத்த பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இது வரைக்கும் உங்களை நான் எதிர்த்து பேசியிருக்கேனா? நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னே சொல்லாதீங்க அத்தை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். பாத்தியெல்லாம் பொண்டாட்டி எப்படி பேசுறான்னு சொல்லி. அவ பேசுறது கரெக்டா தான் பேசுறா, தப்பெல்லாம் எதுவும் பேசல. எம்மா சரி, பெத்து வளர்த்திருக்கேன் பாரு இத்தனை நாளா ஒரு தண்டத்துக்குன்னு. இங்க பாருங்க, உங்களுக்கு அனுவை போய் பாக்கணும்னா பாருங்க சரிங்களா? அவ ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்து வச்சிருக்காங்க, அதுக்காண்டி தேவையில்லாம ஏன் பொண்டாட்டி எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. இது என் வீடு, நீங்க தான் கிளம்பணும். ஆமா கிளம்பணும் மாமே, கிளம்பணும். சரிம்மா கிளம்புறமா, எல்லாம் என்னோட தப்பு தான். அம்மா ஆட்டுக்குட்டி நீங்க வந்த பத்தியா என் புத்திய நான் செருப்பால அடிச்சுக்கணும். பிரியா கிளம்பு போவோம். நீங்க கோவப்படாதீங்க. இதுக்கு மேலேயே நான் கோவப்படாம இருக்கேன்னா என்ன மாதிரி ஒரு வெக்கம் கட்டவன பாக்க முடியாது. அம்மா தான் பேசுறாங்க தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி எனக்கும் கொஞ்சம் தன்மானம் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருக்க முடியும்? இது அவங்க வீடுன்னு சொல்லிட்டாங்களே, அவங்க வீட்டுல எத்தனை நாளைக்கு நீ ஓசியில இருப்பியா? இல்ல அப்படிதான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? நீ வேணா இருந்துக்கோ, என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். என்னங்க பேசுறீங்க? உங்களை வச்சுதான் எனக்கு இந்த வீடு, நீங்களே இல்லன்னா நான் எப்படி இருப்பேன்? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? முத்துமாரி சொல்லுங்கம்மா. வேண்டாயா, வீணா சண்டை வேண்டாம், பொறுமையா இருங்க. இல்லம்மா, அனுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கும் பிரியா வளகாப்புக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? இங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஊர் ஃபுல்லா இதேதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க இருந்தோம்னா அதுவும் மனசங்கடம் தான், எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க பேசாம இங்க இருந்து கிளம்பி போயிட்டோம்னா அப்பதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். நாங்க இங்க இருக்கே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லா தாயும் பிள்ளைய சேர்த்து வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா என் அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்படி இருக்காங்களோ? ஆமால, ஆமா பேசுவா. பொண்டாட்டி மேல பாசம் முத்தி போயில அலையிற, அப்ப இதுவும் பேசுவா, இதுக்கு மேலையும் பேசுவ. உன் பொண்டாட்டி வீட்டு செய்தி சொல்லி கொடுத்தாங்களோ உன் அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு சண்டை போட்டுட்டு அந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு வான்னு சொல்லி? அந்த மாதிரி புத்தி ஒரு நாளும் அவளுக்கு இல்ல. என்னைக்குமே அவ அந்த மாதிரி கேட்டதும் இல்ல. நீங்க மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு அவ சொல்லியிருக்காளே தவிர ஒரு நாளும் அவ வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேசினதும் இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்களே இது என் வீடு, நீங்க தான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவ சொன்னதும் இல்ல. சொத்தை எழுதி வாங்கிட்டு வான்னு சொன்னது இல்ல. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, தள்ளி வாங்கம்மா. பிரியா கிளம்பு, நான் போவோம். ஏன் சம்மந்தி இப்படி பண்ணீங்க? என்கிட்டயே பொறுமையா கேட்டிருக்கலாமே. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு இது ஒரு பிரச்சனையாகி அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. போய் பாருங்க. ரோஷன் வா, நம்ம வீட்டுக்கு போலாம். பாட்டி, முத்துமாரி மாமா பிரியா வரலையா? அவங்க வருவாங்க, வா நம்ம கிளம்பலாம். நாங்க போயிட்டு வரோமா. எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்கவ? வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பாப்போம். அதை விட்டுட்டீங்கன்னா அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? பிள்ளை எந்த நிலைமையில இருக்கு, உயிரோட தான் இருக்கா இல்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா தான் தெரியும். இவங்களெல்லாம் யாரையுமே நம்ப முடியாது. அப்பமே சொன்னேன், பணக்கார சம்பந்தம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி. நீ தான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. வா.
என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? வீட்டுக்கு போவோன்னு சொன்னா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? இல்ல என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாரும் உயிரையும் வாங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாருமா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் சொல்லிட்டேன். ஆமா, இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? திமிர எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கியோ? ஏன் இப்படி கத்துறா? உன் மருமகளை நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கு. உன் மருமகளை பாத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ எந்த நோக்கத்துல வந்திருப்பன்னு எனக்கு எல்லாம் தெரியும், சரியா? அனுவோட அம்மா இங்க வருவா, அதை வச்சு என்ன பிரச்சனை பண்ணலாம், எப்படி எப்படியெல்லாம் பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம், எப்படி எப்படியெல்லாம் சண்டையை மூட்டி உருவாக்கலாம், இதுக்காண்டி தான் நீங்க வந்து நின்னுகிட்டு இருக்க. நீ டிரைவரை வண்டி எடுக்க சொல்ற கேப்ல எதிர் குதிச்சு வந்திருக்கா நீ ஆட்டோ ஏறி. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? உனக்கு வீட்டுக்கு கொண்டு போய் வெட்டிய சோறு போட்டுக்கிட்டு இருக்க பத்தியா? அந்த திமிருலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாரும் சொல்லும் போது நான் கேட்கல, உன் மேல சந்தேகப்பட முடியாம அம்மா 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 நின்னுட்டு இருந்த பத்தியா? எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. உன்னால என்ன சொல்லுன்னு தெரிய மாட்டேங்குது வர வர. யாண்டி நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியாது. வளகாப்பு வீட்டுல போயிட்டு இப்படிதான் பிரச்சனையை உருவாக்கிட்டு வருவாங்களா? சந்தோஷமா இருந்துச்சுங்க அந்த 2 பிள்ளையும். அங்க இருந்து விரட்டி விடுற மாதிரி பண்ணி விட்டுட்டு வந்துட்டல. ஹேட்டி, நான் பொய் எதுவுமே சொல்லலையே, நடந்த உண்மையை தானே சொல்லிட்டு வந்தேன். அனுவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கு, அது தெரியாம இங்க நான் உட்காந்து கேட்க புக்குன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாலுங்க. அதான் என்ன ஏது தெரியுமா தெரியாதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு என் மேல ஏறிக்கிட்டு இருக்கா இவ. என்ன புது கதையா இருக்குது? யாரு நான் கதை விட்டுட்டு இருக்கானா? உன்னை யார் முதல்ல அவங்க கிட்ட போய் பேச சொன்னது? எல்லாம் ஏன் தப்புதான். செருப்பால நானே என்ன அடிச்சுக்கணும். நீ வரன்னு சொன்ன உடனே சரிமான உன்னை கூட்டிட்டு போன பாரு, என்னோட தப்புதான், சின்னோட தப்புதான். செருப்பு கழட்டி கொடு, நானே அடிச்சுக்கிறேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க நீ? வெளியா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு போய் பாருங்க. நர்ஸ் என்ன பண்றாங்க முதல்ல? யாரு என்னன்னு கவனிங்க, போங்க. அவங்கள முதல்ல வெளியே அனுப்புங்க. சாரி மேம், இதோ நான் போய் பாக்குறேன். நெக்ஸ்ட் ஓபி பேஷண்ட வர சொல்லுங்க. ஓகே மேம். இதுக்கு மேல இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? யாருமா அது அப்படி கத்திட்டு இருக்கிறது? ஏமா? ஐயோ, ரகு சாரோட அம்மா. மேம், அது வந்து ரேஷ்மா மேம் தான். யாரும் வெளியே கத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்கள வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்காங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்காண்டி. நீங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனாலதான் வந்தேன் மேம். சாரி மேம், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கத்தக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரேஷ்மா எங்க இருக்கா? மேம் உள்ள இருக்காங்க. அவளை இங்க வர சொல்லு, நான் வர சொன்னேன்னு சொல்லு. சரி, ஓகே மேம். ரோஷன், அம்மா இங்க வர சொல்லிருக்கல, அமைதியா உட்காரு. நீங்க போங்க, அம்மாச்சி சொல்லுங்க குச்சி பாப்பா வந்திருக்கான்னு சொல்லி. சரி பாப்பா. ஏடி, ஹாஸ்பிட்டல்ல வச்சு இப்படி எல்லாரும் முன்னாடியே மானத்தை வாங்குறிய? பெத்த தாயின்னு கொஞ்சமாச்சும் உனக்கு ஈவி இறக்கம் எதனா இருக்கா? உன்னை எப்படி எல்லாம் வளர்த்திருப்பண்டி? தோல்ல போட்டு மார்ல போட்டு. உனக்கு சொல்லு, கஷ்டம்னு எதனா தெரிஞ்சு வளர்த்திருப்பனா? உன்னை எப்படி எல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடி ஆடி வளர்த்தேன். இப்ப என்னன்னா என்ன இவ்வளவு கேவலப்படுத்துறல நீ? வாடி மூடு. ரோஷன் அம்மா. வா ரகு. என்னம்மா உங்க பிரச்சனை? இப்பதான் ஆபரேஷன் தியேட்டருக்கு ஒரு பேஷண்ட கூட்டிட்டு போயிருக்காங்க, இப்படி கத்தி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பாட்டியை ஏன் அப்படி பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த கிளவிய வச்சுக்கிட்டு என்னத்த சொல்ல? அம்மா அம்மான்னு நானும் இது பண்றது எல்லாத்தையும் பொறுமையா சகிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அனுவோட அம்மா கிட்ட போயிட்டு அனுக்கு இப்படி சீரியஸா இருக்கு, குழந்தையோட உயிருக்கே ஆபத்து, அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. இது பண்றதெல்லாம் எதுவுமே சரியில்லை. அனுவோட அம்மாவை போயிட்டு நீ ஏன் பாட்டி பார்த்த? நான் பாக்கலையா, உன் அம்மா தான் கூட்டிட்டு போனா. நீ அம்மா கூட்டிட்டு போன? நான் எங்கயா கூட்டிட்டு போனேன்? வளகாப்புக்கு பிரியாக்கும் முத்துமாரி வளகாப்பு சொல்லி இருந்தாங்களா, அங்க போனேன். இவளும் வரேன்னு சொன்னா, சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் தொலைச்சு அங்க போயிட்டு இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கா. அது மட்டுமா நடந்துச்சு? அந்த பிரச்சனைனால முத்துமாரிக்கும் அவங்க அம்மாக்கும் சண்டை வந்து அவங்க விட்டு போய் இப்பதான் 2 நாளுக்கு முன்னாடிதான் போய் வீட்டுல சேர்ந்தாங்க. மறுபடியும் இவளால சண்டை. இவளை எங்க கூட்டிட்டு போனாலும் ஒரே சண்டையாதான் இருக்கு. என்ன பாட்டி உன் பிரச்சனை? எதுக்கு பாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா சொல்லு, அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே ஏன்? அதெல்லாம் எதுவும் இல்லையா, அது வந்து அங்கன்னு வச்சுக்கிட்டு அவங்க அம்மா எல்லாம் இருந்தாங்க. சரி, தெரிஞ்சவங்க தானே, அனுவோட அம்மா தானே, அனுவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கணுமேனு சொன்னேன். அதுக்கு போட்டு இவ கத்துன்னு கத்துறா. நீயும் இதை நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் முன்னாடியும் வச்சு கேக்குறா. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஏன் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க? என்னன்னு கரெக்டா விசாரிச்சு அனுப்பலையா இன்னும்? நீங்க என்ன ப்ராப்ளமா உங்களுக்கு? மேம், அங்க இருக்கிறது உங்க அம்மா மேம். அம்மாவா? அம்மாவா வந்திருக்காங்க? ஆமா மேம், அம்மா தான் அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஃபேமிலி இஷ்யூன்னு நினைக்கிறேன், உங்களை கூப்பிட்டாங்க மேம். அங்க ஃபேமிலி இஷ்யூவா? சரி, ஓகே, நான் போய் பார்த்துக்கிறேன். ஓபி பேஷண்ட் இருந்தாங்கன்னா பிபி மட்டும் செக் பண்ணி வைங்க, வெயிட் பிபிலாம் நான் வந்து பார்க்குறேன், சரிங்களா? ஓகே மேம். மேம், ஜெனிஃபர் மேமும் வந்திருக்காங்க. ஓ, ஜெனிஃபர் வந்துட்டாளா?
என்ன ரீசன் கேட்டீங்களா? ஏன் அவங்க கால்லாம் பிக் பண்ணவே இல்லையா? நான் கேட்டேன் மேம். அது நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. நீங்க போயிட்டு ஓபி பேஷண்ட்டுக்கு வந்து பிபியும் ஹைட் வெயிட்லாம் செக் பண்ணுங்க. மற்றது வந்து நான் பார்த்துக்கிறேன். ஸ்கேனிங்லாம் ஓகே மேம். மேம் அந்த செக்அப் பண்ணுறதுக்கு பிரஸ்ட்டுக்காக வந்திருந்தாங்கல்ல, நான் போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன். ஒரு 10 or 15 minutes வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேம். இல்ல ரகு, இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல முடிவு ரெடி பண்ணிட்டேன். இவங்க கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இவங்க தேவையில்லாத ஊர் வம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, வீட்டுல இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு ஒரே சண்டை சச்சரவா தான் இருக்கு. இவங்க கிட்ட ஒரு நாள என்னால நிம்மதியா இருக்க முடியல. நானும் பெத்த தாயை நடுரோட்ல விடக்கூடாது. நம்ம இல்லைன்னா வேற யாரு பார்த்துப்பா? அண்ணனும் இல்ல. என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் பொறுத்து போனதெல்லாம் போதும். எங்க போனாலும் சண்டை சண்டை சண்டை. இப்படி ஒருத்தைய வச்சுக்கிட்டு என்னால மல்லு கட்ட முடியாது. இதுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டேன். ஏன்டி இப்படி பேசுறா? என்னாச்சு தாச்சாயினி? நான் உன் அம்மா தானே. அம்மா ஏதோ தெரியாம கூறுகட்டு போய் பண்ணிட்டேன். மன்னிச்சிட்டு தாச்சாயினி. தெரியாம பண்ணிட்டேன். இனிமே யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். நான் வீட்டுல அமைதியா இருந்துப்பேன் தாச்சாயினி. என்ன முடிவு எடுத்திருக்க தாச்சாயினி? இல்லம்மா, உன்னை இதுக்கு மேல விட்டு வைக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. உனக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இரு, ரேஷ்மா வரட்டும். வேண்டாம் தாச்சாயினி, வா தாச்சாயினி, நம்ம அமைதி வீட்டுக்கே போயிடலாம். நான் வேணா அனுமா கிட்ட வேணா மன்னிப்பு வேணா கேட்டுக்கிறேன். அனு அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னா அப்ப ஏடா கூடமா ஏதாச்சும் பேசி வச்சிங்களா? அங்க பேசுனதெல்லாம் என்னென்ன பேசுனாங்கன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, என்னால அந்த இடத்துல சத்தமும் போட முடியலையேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். இனிமே இதுக்கு மேல அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோ, என் குடும்பத்தை நீ சந்தி சிரிக்க வச்சிருவாங்க. இதுக்கு மேல முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும் இன்னைக்கு. உனக்கு இன்னைக்கு இறுதி முடிவு நான் கட்டுறேன். வேண்டாம் தாச்சாயினி. என்ன முடிவு தாச்சாயினி? இன்னைக்குதான் உனக்கு இறுதி. என்னடி சொல்றா? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா தெளிவா புரியும்.